வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழ்நாடு அசெம்பிளி எலெக்ஷன் 2026க்கான அப்டேட்ஸ் வாங்க பார்க்கலாம். எங்களிடம் உள்ள குரலியே விசில் இருக்கிறது. தமிழிசை பேட்டி. தமிழ்நாடு எலெக்ஷன் நியூஸ் டுடே லைவ். தமிழகத்தில் அடுத்த சில மாதங்களில் சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் அனைத்தும் தீவிரமாக பணிகளில் ஈடுபட்டு வருகின்றன. இந்த நேரத்தில் திமுக, காங்கிரஸ், இந்திய கூட்டணி, அதிமுக, பாஜக, என்டிஏ கூட்டணி இவற்றுடன் சேர்ந்து நாம் தமிழர் கட்சி, வெற்றி கழக கட்சியும் முதல்வர் வேட்பாளராக களமிறக்கப்பட்டுள்ளதால் 4 முனை போட்டி ஏற்பட்டுள்ளது. கடந்த நாடாளுமன்ற தேர்தல் பாஜக கூட்டணி இருந்து விலகிய அதிமுக மீண்டும் என்டிஏ கூட்டணி இணைந்துள்ளது. அதேபோல எதிர்களில் என்ற அரசியல் வட்டாரம் சொல்லப்பட்ட எடப்பாடி பழனிசாமி, அமமுக, டிடிவி தினகரன் ஆகிய இருவரும் இந்த கூட்டணி இணைந்துள்ளனர். இதனால் என்டிஏ கூட்டணி கூடுதல் பலத்துடன் தேர்தலை சந்திக்கும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் கிடையாது. நேற்று, அதாவது ஜனவரி 23, என்டிஏ கூட்டணி சார்பாக மதுராங்கத்தில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் ஒன்று நடைபெற்றது. கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் பங்கேற்ற இந்த பொதுக்கூட்டம் தமிழக அரசியல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதே சமயத்தில் இந்திய கூட்டணியில் என்ன நடக்கிறது என்பது குறித்து இதுவரை எந்த அறிவிப்பும் வெளியாகவில்லை. இது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பேசு பொருட்களாக மாறியுள்ளது. அதே போல தேமுதிக கட்சி எந்த கூட்டணியில் இணையும் என்பது கேள்விக்குறியாக உள்ளது. இதை சற்று பொறுமையாக இருந்துதான் காண வேண்டும். இந்த 2026க்கான சட்டமன்ற தேர்தல் களமானது ஒரு மிகப்பெரிய போர்க்களத்தில் காணப்படும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இந்த தேர்தல் களத்தில் போரிடப் போகும் பல கட்சிகளில் முதிர்ச்சியடைந்த கட்சிகளும் உள்ளது. புதிதாக இணைக்கப்பட்டுள்ள தாவேகாவும் உள்ளது. முதிர்ச்சியடைந்த கட்சிகளை தாவேகா தோற்கடிக்குமா, அல்லது தாவேகாவிற்கு இந்த தேர்தல் களம் ஒரு அனுபவமாக அமையுமா? தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். 2026க்கான சட்டமன்ற தேர்தல் வியூகம் யாருக்கு சாதகமாக அமையப் போகிறது என்பதை பொறுத்திருந்து காண்போம். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.